ஹாய், குட் மார்னிங். ஸோ நம்ம இப்போ காலையில் என்னென்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் தான் இருக்கோம். பக்மார்க் ட்ரையலுக்கு புக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி தான். வர வழியில் ஒரு கொம்பனை பார்த்தோம். டக்குன்னு கை காலெலாம் வரைச்சி எனக்கு. ஓ, வர வழியில் திரும்ப ஒரு யானை கொம்பை. ஐயோ, ட்ரெக்கிங்குள்ளே வேறு லெவல். இன்னைக்கு பேடிச்சு ஓட்டத்தான். ഒരുപാട് ക്ലോസ് ആയിട്ട് പോകുമ്പോൾ അവൻ അഗ്രസീവായിട്ട് നമ്മളെ അറ്റാക്ക് ചെയ്യാൻ സാധ്യതയുണ്ട്. அதிகாலையில் 5:30 மணிக்கே நாங்கள் வந்து என்னென்னா சேத்துமடை செக் போஸ்ட் பக்கத்தில் வந்து ரீச் ஆனோம். காலையிலே வந்து என்னென்னா ஒரு கூட்டம் பண்ணி ஸோ ரோடு கிராஸ் ஆகி இந்த பக்கம் காட்டுக்குள்ளாடி போயிட்டு இருந்து. ஸோ பயங்கர பட்டி சவுண்டாக இருந்து அதை விரட்டிகிட்டே இருந்து. ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் எப்படின்னா காலையில் 7 மணிக்கு தான் வந்து என்னன்னா ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து உள்ளாடி வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரைவேட் வெஹிக்கிள் அலோவ் பண்ணதுக்கு முன்னாடி பொள்ளாச்சியிலேருந்து என்னென்னா ஒரு பஸ்ஸு ஸோ பரம்பிக்குளத்துக்கு போகும். ஸோ அந்த பஸ்ஸு போனதுக்கு அப்புறமா தான் வந்து என்னென்னா ப்ரைவேட் வெஹிக்கிளை வந்து உள்ளாடி வந்து அலோவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட சேத்துமடை செக் போஸ்ட்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணால் தான் வந்து என்னென்னா பரம்பிக்குளம் வந்து ரீச் ஆகும். ஸோ நம்ம போகிற ரோடு வந்து என்னென்னா ஃபுல்லாகவே திக் ஃபாரஸ்ட் ஆனதுனால ஸோ யானையோட ப்ரெசன்ஸு, டைகரோட ப்ரெசன்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கிறதுனால ப்ரைவேட் வெஹிக்கிளை வந்து ஃபஸ்ட்டு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே நடந்திருக்கிறதுனால ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் பஸ் உள்ளே போனதுக்கு அப்புறமா தான் வந்து என்னன்னா ப்ரைவேட் வெஹிக்கிளை வந்து உள்ளாடி வந்து அலோவ் பண்ணுவாங்க. நாங்கள் நிறைய வாட்டி பரம்பிக்குளம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சேத்துமடை செக் போஸ்ட்லேருந்து பரம்பிக்குளம் போகிற ரூட்லேயே வந்து என்னென்னா நிறைய வாட்டி யானை, ஸோ அதுக்கப்புறமா வந்து கரடி, ஸோ காட்டுப்போத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு வந்து டைகர் வர கிடச்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா இந்த கவர்மெண்ட் பஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பரம்பிக்குளம்னு சொல்கிறது வந்து என்னென்னா கேரளா டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. சேத்துமடை செக் போஸ்ட்டுன்னு சொல்கிறது வந்து என்னென்னா தமிழ்நாடு தான். ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நம்ம ஏறி கேரளாவுக்கு உள்ளாடி இருக்கிற பரம்பிக்குளம் தான் நம்ம வந்து போவோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்னென்னா ஆனமலை டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு தமிழ்நாடோட ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்ம அப்படியே ஆனமலை செக் போஸ்ட் ரீச் ஆகுறது முன்னாடி வந்து என்னென்னா ஒரு கூட்டம் ஆனை பார்த்தோம். ஆனால் எல்லாமே வந்து என்னென்னா காட்டுக்குள்ளாடி நின்று ஒரு 1-2 மட்டும் தான் வந்து என்னென்னா ரோட்டு சைடில் அப்படியே நின்றுட்டு இருந்து. அப்படியே நம்ம செக் போஸ்ட் ரீச் ஆகும்போது அந்த செக் போஸ்ட்டோட கம்பியில் வந்து என்னென்னா ஒரு மயிலை பார்த்தோம். ஸோ பயங்கர அழகாக பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருந்து பார்க்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பண்ணதில் வந்து என்னென்னா மயில் வந்து மட் பாத் பண்ணுறது வந்து நமக்கு கிடச்சிருந்து. அதுவும் வந்து என்னென்னா ஒரு பயங்கர ஒரு விஷுவலாக இருந்து. எனக்கு பர்சனலாகவே வந்து என்னென்னா பரம்பிக்குளம்னு சொல்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நமக்கு வந்து இந்த பரம்பிக்குளம் வந்தாச்சுன்னா சைட்டிங்ஸுக்கு ஒரு குறவுமே இருக்காது. அவ்வளோ தூரம் நமக்கு வந்து என்னென்னா சைட்டிங் கிடைக்கும். நம்ம மார்னிங் டைமெல்லாம் வந்து நம்ம பரம்பிக்குளத்துக்குள்ளாடி வந்தோம் அப்படின்னா நிறைய விஷுவல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மயிலெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு அந்த கோல்டன் லைட்டில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும், வேறு ஃபீலாக இருக்கும். அது பக்கத்துலேயே வந்து என்னென்னா கொஞ்சம் நீலகிரி லங்குரையும் பார்த்தோம். ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் வந்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஆனமலை டைகர் ரிசர்வ் வந்து ரீச் ஆனோம். ஸோ இதை வந்து டாப் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு வந்து எதனால் டாப் ஸ்லிப்னு பேர் வந்து அப்படின்னா இந்த மலைக்கு மேலேருந்து பழைய காலத்தில் இந்த இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ ட்ரைபல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மரத்தை எல்லாமே வெட்டி மேலேருந்து உருட்டி விடுவாங்களாம். ஸோ அது நேராக வந்து டாப் ஸ்லிப்லேருந்து கீழே போகும் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பண்டாரவரை ட்ரெக்கிங் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து என்னென்னா நம்மளோட கைடு வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து என்னென்னா ஒரு புல் மைதானம் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம எல்லா வாட்டியும் வரும்போது மான், அதுக்கப்புறமா காட்டு பண்ணி இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைய விஷுவல்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வாட்டி நம்ம வரும்போது என்னென்னா ஒரு கூட்டம் காட்டு பண்ணியை நாங்கள் பார்த்தோம். இங்கே பக்கத்துலேயே வந்து என்னென்னா ஒரு கூட்டம் குரங்கு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த குரங்கு கூட்டத்திலே வந்து என்னென்னா நிறைய வந்து நீலகிரி லங்கூர் இருக்குது, அதுக்கப்புறமா லைன் டைன் மக்காவோ இருக்குது. ஸோ இது ரெண்டுமே கிராஸான குரங்கும் நிறைய இதில் இருந்துட்டு இருக்கு. அதை நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட கலர் வந்து டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்து
ஸோ ரெண்டுமே வந்து என்னென்னா கிராஸ் ப்ரீட் ஆகி தான் இந்த மாதிரி கலர் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு. க்ளோஸ் ஆகிட்டு வர்றது இது ஹனுமன் 1210. பக்கத்தில் இருந்த மரத்தில் புறாவை பார்த்தோம். ஸோ இதை வந்து என்னென்னா மலையாளத்தில் மரதக புறாவோட இன்னொரு வெரைட்டின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கரெக்டாக பேர்லாம் தெரியல. ஸோ யாருக்காவது தெரியும் அப்படின்னா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதோட விஷுவல்ஸும் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நாங்கள் போகும்போது ஸோ 2 மான் வந்து ரோடு கிராஸ் ஆச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். டாப் ஸ்லிப்லேயும் வந்து என்னென்னா நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னென்னா ஃபேமஸான அம்புலு இல்லம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே இருக்குது. ஸோ அது வந்து என்னென்னா காட்டுக்குள்ளாடி ஸ்டே பண்ணுறது மாதிரி. ஸோ அது வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். அப்படியே நாம் பரம்பிக்குளம் செக் போஸ்ட் வந்து ரீச் ஆனோம். இந்த செக் போஸ்ட்டில் வந்து என்னென்னா ஃபுல்லாக மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துட்டு இருந்து. ஸோ இந்த செக் போஸ்ட்டில் போய் நம்ம கேமராவோட சார்ஜ், அதுக்கப்புறமா வண்டிக்கு நமக்கு எல்லாமே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். நம்ம போகிற வழியிலே வந்து என்னென்னா ஒரு செக் டேம் இருக்குது. ஸோ இந்த செக் டேம் பக்கத்தில் வந்து நமக்கு எதுக்கு முன்னாடி வந்து வைல்ட் டாக் வந்து நமக்கு கிடச்சா இருந்து. ஸோ இந்த வாட்டி வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா ஒரு பருந்து கிடச்சி. ஸோ இது வந்து என்னென்னா நம்ம ஏரியாவில் இங்கே குளத்து சைடில் எல்லாம் வந்து என்னென்னா நம்ம வந்து பார்க்க முடியும் இந்த மாதிரி பருந்து எல்லாமே. ஸோ இதை வந்து என்னென்னா சேஞ்சபிள் ஹக் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா கிரஸ்டட் ஹக் ஈகிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இந்த செக் டேம் பக்கத்துலேயே வந்து என்னென்னா நிறைய மீன்லாம் இருந்து, குட்டி குட்டி மீன்லாமே. ஸோ அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்காக அந்த செக் டேம் பக்கத்தில் வந்து இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர் போயாச்சு அப்படின்னா நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்தில் வந்து நம்ம வந்து ரீச் ஆகும். போகிற வழியிலே வந்து என்னென்னா ரைட் சைடு வந்து ஒரு கூட்டம் மான் வந்து மேய்ஞ்சிட்டு இருந்து. ஸோ அதையும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் வந்து ஒரு மான் வந்து என்னென்னா மரத்துக்கு மேலே ஏறி பிடிக்கிறது மாதிரி எல்லாம் ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் கிடச்சி. மானோட விஷுவல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு மயில் வந்து பக்கத்தில் டோரோட பக்கத்தில் வந்து இன்னும் எதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்து. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இங்கேருந்து போகிற ஆட்கள் வந்து நிறைய வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ பன்னு இந்த மாதிரி பிஸ்கெட் இதெல்லாமே. ஸோ அதே மாதிரி எதாவது கிடைக்குமான்னு சொல்லி தான் வந்து நான் எதிர்பார்த்து வந்து நின்றுட்டு இருந்து. நம்ம காட்டுக்குள்ளாடி போகும்போது நம்ம யாருமே வந்துன்னா இந்த அனிமல்ஸுக்கு இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்துன்னா ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து பயங்கர ஒரு தப்பான ஒரு விஷயம். யாராவது ஒரு ஆள் வந்து இதே மாதிரி போட்டு கொடுப்பாங்க, அதே தான் வந்து என்னென்னா அது திரும்ப திரும்ப வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கும். ஸோ அதனால் யாருமே வந்து போட்டு கொடுக்காதீங்க. அப்படியே நம்ம இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்தில் வந்து ரீச் ஆனோம். வந்து என்னென்னா பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ரீஃப்ரெஷ் எல்லாமே ஆகிட்டு நாங்கள் வந்து ரெடியாக இருந்தோம். இன்ஃபர்மேஷன் சென்டர் பக்கத்துலேயே வந்து நேற்று நைட்டு யானை வந்திருக்கு. ஸோ யானை வந்து அது பக்கத்துலேயே வந்து என்னென்னா யானை பிண்டம் ஃபுல்லாக யானை பிண்டமாக இருக்குது. இது பக்கத்தில் பேக்கில் வந்து இன்ஃபர்மேஷன் சென்டர் இந்த இடத்துல வந்து என்னென்னா யானை பிண்டம். காலையிலே ஃபஸ்ட்டு பஸ்ஸு போனதுக்கப்புறமா நம்ம உள்ளே ஏறி வந்துட்டோம். ஸோ இங்கே பக்கத்தில் வந்து என்னென்னா ஒரு கேண்டீன் இருக்குது. அங்கே போய் 2 இட்லி இதெல்லாமே சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பக்மார்க் ட்ரையல் போகிறதுக்கு வந்து ரெடியாக நிற்கிறோம். ஸோ இங்கே வந்து பக்மார்க் ட்ரையல். ஸோ அங்கே வந்து முருகேஷனை நான் வந்து மீட் பண்ணோம். ஸோ முருகேஷனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து 2 நாளைக்கு முன்னாடி டைகர் சைட்டிங் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. ஒரு ஹண்டிங்கும் நடந்திருக்கு. ஒரு காட்டு போத்தை வந்து டைகர் அடித்து அங்கே தான் கிடக்கான். ஸோ போகிற வழியில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்ப்போம். ஸோ நல்ல சைட்டிங் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்துட்டு நான் வந்து வீடியோவில் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுறேன். இன்ஃபர்மேஷன் சென்டரில் போய் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து இங்கேருந்து ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளாடி போய் பெருவாரி டேம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அங்கே போய் நம்ம கார் எல்லாமே பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் வந்து நம்ம வந்து ட்ரெக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பக்மார்க் ட்ரையலுக்கு புக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. நாங்கள்
ஒரு ஆளுக்கு வந்து என்னென்னா 720 ரூபா வச்சு 2 பேருக்கு புக் பண்ணிட்டு தான் நம்ம இங்கே வந்தோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இங்கே 5 பேரோட இது இருந்தால் மட்டும்தான் உள்ளாடி வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 5 பேரோட டிக்கெட் எடுத்தால் தான் நம்ம இங்கேருந்து போக முடியும். ஸோ நாங்கள் 2 பேர் கூட எக்ஸ்ட்ரா வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, பட் அவங்க வரல. ஸோ அதனால் 720 ரூபா வச்சு நாங்கள் 2 பேர் பே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா 3 பேர் கூட எக்ஸ்ட்ரா பே பண்ணியாச்சு. பரம்பிக்குளத்துலேயே வந்து என்ன அப்படின்னா நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. டென்ட் ஸ்டே, ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணியாச்சு அப்படின்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த ரூட்டில் போகிற வழியிலே வந்து என்னென்னா ரைட் சைடு வந்து நிறைய வந்து ட்ரைபல்ஸோட வீடு எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியும். இங்கேருந்து ரைட் எடுத்து பெருவாரின்னு சொல்கிற ஒரு டேம் பக்கத்தில் வந்து நம்ம வந்து ரீச் ஆகும். நம்ம இப்போ பெருவாரி டேம்லேருந்து பக்மார்க் ட்ரையல் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து வந்து என்ன ஸ்டார்ட் ஆகுது. கொது போகிறதுக்கு யானையோட வேஸ்ட் இருக்குல்ல, யானை பிண்டம், அதை எரித்து இது பண்ணியாச்சுன்னா கொது மாறும் அப்படின்னு. ஸோ இங்கே பக்கத்தில் வந்து யானை இருக்கான், எப்படின்னு பார்ப்போம். ஆனால் இங்கே யானை நிற்கலாம். ஆனால் അതോടെ ആന ഉണ്ടെന്ന് ഇവിടെ താഴെ ആനയുടെ ശബ്ദം കിട്ടുമെന്ന് പറഞ്ഞു. പിന്നെ അവിടെ ആ റോട്ടിലാണ് നമ്മൾ വരുമ്പോൾ അങ്ങനെ വെള്ളത്തിട്ട് അവിടെ ഉണ്ടെന്നാ പറഞ്ഞത്. வர வழியில் ஒரு கொம்பனை பார்த்தோம். டக்குன்னு கை காலெலாம் வரைச்சி எனக்கு. எப்போ நாங்கள் வந்து பக்கத்துலேயே வந்து என்னென்னா யானையை பார்த்தோம். ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். பட் என்னென்னா யானை வந்து ஃபஸ்ட்டு எங்களை பார்க்கல. யானையை பொறுத்த அளவில் வந்து என்னென்னா பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் கண்ணு தெரியுமே தவிர ரொம்ப டிஸ்டன்ஸில் இருந்தால் வந்து கண்ணு தெரியாது யானைக்கு. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெக்கிங் போகிற டைமில் வெள்ளை கலர் ட்ரெஸ் எதுவுமே போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் சொல்கிறாங்க அப்படின்னா வெள்ளை கலர் அப்படின்னா ஈஸியாக வந்து யானைக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யானைக்கு வந்து கண்ணு தெரியலைனாலும் ஈஸியாக வந்து மனுஷங்களோட ப்ரெசன்ஸ் வந்து அது புரிஞ்சுக்கிடும். எப்படி அது வந்து புரிஞ்சுக்கிடும் அப்படின்னா தும்பிக்கையை வந்து தரையில் வச்சு நம்ம நடந்து போகிற ஸ்டெப்பை வந்து அது ஈஸியாக வந்து அது வந்து புரிஞ்சுக்கிடும். அதே மாதிரி நம்மளோட ஸ்மெல்லை வந்து ஈஸியாக வந்து கேப்சர் பண்ணிடும். எங்களோட ப்ரெசன்ஸ் வந்து என்னென்னா அந்த யானைக்கு வந்து புரிஞ்சுட்டு ஸோ எங்களை பார்த்த உடனே என்ன பண்ணிச்சு அப்படின்னா அந்த தும்பிக்கை எடுத்து ஸ்மெல்லும் பிடிச்சிட்டு காது ரெண்டும் வந்து ஃபுல்லாக நூற்று வச்சுட்டு டக்குன்னு வந்து என்னென்னா காட்டுக்குள்ளாடி நடந்து ஏறிட்டு
பார்த்தாலே பயமாக இருந்தது அந்த யானை. அவ்வளோ பெரிய கொம்பும் பெரிய சைஸு. நான் பேடிச்சு பேக்கில் போனேன். அப்போ அதை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது. இப்போது அந்த கையில் உள்ள விறப்பு மாறல. இந்த ரூட்டில் தான் ஏறி போயிருக்கு மேலே. எப்படின்னு தெரியல, பார்ப்போம். என்னன்னா மெதுவாக போகணும் அண்ணா. என்னண்ணா ഒന്നും പറയാനല്ലേ പോയാ അത് നിനക്ക് പേടിയുണ്ടോ? ആനേനെ പേടിയുണ്ടോ? പിന്നെ പേടിയില്ല. പേടിയുണ്ടോ? ഞാനാ പേടി இந்த யானையை பார்த்தப்ப நான் பேடிச்சேன். അതെന്താ? ஏன்னா இது பார்த்தோன்னே ஒரு ஒப்பு என்ன சைஸும் கொம்பும் അത് തിരുമ്പനതും കൈകാലെല്ലാം വിറച്ചു. നീ ഉത്സവത്തിന് കാണാറില്ല? ഇതിനും വലിയ കൊമ്പുള്ള ഉത്സവത്തിന് കാണാറില്ല അമ്പലത്തിൽ? കണ്ടിട്ടുണ്ട് കേട്ടോ, ഉത്സവത്തിന് കാണാതെ പോലെ ഇവിടെ ഉള്ള ആന. അപ്പോ അത് മറ്റേ പണ്ടാരവരയിൽ വിരട്ടിയില്ലേ, അതിനുശേഷം ആനയെ കണ്ടതിൽ ഒരു പേടി. ഇപ്പൊ സെറ്റായ വിറവലൊക്കെ മാറിയ? അപ്പല്ല, ഇനി ആനയെ കണ്ട പേടി വരും. வார வழியில் திரும்ப ஒரு யானை கொம்பன். ஐயோ, ட்ரெக்கிங் ஃபுல்லாக வேறு லெவல். இன்னைக்கு പേടിച്ച് ഓട്ടം தான். ഇവിടെ പേടിച്ച് പറഞ്ഞാണ് അജിത്ത് ഓടുന്നത്. நல்ல தலையெடுப்பும் நல்ல ஹைட்டும் உள்ள ஒரு கொம்பனாக இருந்து. ஸோ நம்ம நிறைய வாட்டி ட்ரக்கிங் எல்லாமே போயிருக்கோம். ஸோ போகிற டைமில் மரத்துல எல்லாம் வந்து ஃபுல்லாக தொழியெல்லாம் வாரி தேய்ச்ச மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் கைடு சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து என்னென்னா யானை வந்து சைடு எல்லாமே வந்து உரைக்கிறது, சொரிகிற டைமில் வந்து அது உரைச்சி இது பண்ணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சி. நல்ல சவுண்ட் இல்லையா? വരാൻ ചാൻസ് കുറവാണ്. அந்த இடத்துல வந்து என்னன்னா யானை வந்து முளைய ஃபுல்லாக ஒடிச்சிட்டு இருக்கு, பயங்கர சவுண்டு. ஸோ நம்ம அங்கே போக முடியாது, ஏன்னா நம்ம ட்ரக்கிங் பாத்திலோடி தான் போக முடியும். ஆனால் நம்ம பார்த்த அந்த ஒரு யானை தான் நினைக்கிறேன், அந்த கொம்பை. பயங்கர சவுண்டு. இன்னைக்கு ட்ரக்கிங் ஃபுல்லாக பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது.
இப்போ மேட்டிங் சீசன் இல்லையா? மேட்டிங் சீசன் ஆனதால தான் நிறைய யானை பார்க்க முடியும். ഇവിടെ കണ്ടോ, ഇവിടെ ഫ്രഷാ. ചെന്നൈയുടെ നമ്മൾ റിസർച്ചുകാരോടെ കുറെ കൊണ്ടുവരണം. അതന്നെ പ്ലാവിനടിച്ചേക്കണം. മാനിനടിച്ചേക്കണം. വൈൽഡ് ഡോഗ് അല്ലേ? ഇവിടെ നല്ല തനിയായിട്ടൊക്കെ തനിച്ച് വരുമ്പോഴേ നമ്മൾ അറ്റാക്ക് വളഞ്ഞ് അറ്റാക്ക് ചെയ്യാൻ സാധ്യതയുണ്ട്. ഗ്രൂപ്പാണെങ്കിൽ പേടിയില്ല. நம்ம குரூப்பாக போனால் ஒன்றும் செய்யாது. ஒற்றைக்கு வந்தால் கடிக்கும். எல்லாம் குரூப்பு சேர்ந்து கடிக்கும் നമ്മളെയും കൊല്ലും. കാട്ടിൽ 2 അനിമൽസാണ് ഡേഞ്ചറസ്. ഒന്ന് കരടി, രണ്ടാമത് വൈൽഡ് ഡോഗ്. ஷோப்போ நம்ம அப்படியே நடந்து வரும்போது நம்மளோட சவுண்டை கேட்டு ஸ்டாடி எழுப்பிச்சு. ஸோ சடனாக பார்த்தா தான் தெரியுது ஒரு எம்மண்டன் சைஸ் காட்டு போத்து. ஸோ ஒரு மெயில் காட்டு போத்துது. കേട്ടോ. ഇതുപോലെ തന്നെ പല സ്ഥലങ്ങളിലും ഇതുപോലെ പുല്ലൊക്കെ മാന്തിപ്പറിച്ചിട്ടുണ്ട്. പുതിയതാണല്ലേ? പുതിയ മാർക്കല്ലേ? ഇതിങ്ങനെ ടെറിട്ടറി മാർക്കിംഗ് ആണ്. എന്തിനാട്ടാ? ടെറിട്ടറി മാർക്കിംഗ് ആണ്. വേറെ കടുവകളൊന്നും ഈ സ്ഥലത്തേക്ക് വരാതിരിക്കാൻ വേണ്ടി ഇവർ മാർക്ക് ചെയ്യുന്നതാണ്. ഇവർ 3 തരത്തിൽ മാർക്ക് ചെയ്യും. ഇതിപ്പോൾ സ്ക്രാപ്പ് മാർക്ക്, പിന്നെ സെന്റ് മാർക്ക്, യൂറിൻ ഫ്ലോ സ്പ്രേ ചെയ്ത് മാർക്ക് ചെയ്യും. പിന്നെ സെന്റ് മാർക്ക് പറഞ്ഞാൽ അവരുടെ കാഷ്ടം വിസർജിച്ച് ഇങ്ങനെ 3 തരത്തിൽ മാർക്ക് ചെയ്യും. ആ സ്ഥലത്ത് വേറെ കടുവ വരില്ല? വേറെ കടുവ വരില്ല. സ്മെല്ല് ഈ സൈനൊക്കെ കണ്ടു കഴിഞ്ഞാൽ വേറെ കടുവ അവിടെ നിന്ന് മാറിപ്പോകും. ഓ ഇവിടെ ഇഷ്ടം പോലെ കടുവ ഉണ്ടല്ലേ? കടുവ ഇഷ്ടം പോലെ ഉണ്ട്. 35 ഉണ്ട്. നമ്മൾ 3 இடத்துல பார்த்தாச்சுല്ലേ? ഇതിങ്ങനെ അതിൻ്റെ സർക്കിളില്ലേ, ആ 20 to 40 സ്ക്വയർ കിലോമീറ്റർ സർക്കിളില് മാർക്ക് ചെയ്യുന്നുണ്ടാവും. 20 to 40 സ്ക്വയർ കിലോമീറ്റർ വരെ വരും ഏകദേശം ഒരു കടുവ ടെറിട്ടറി. അതിൻ്റെ ഇരയുടെ അവൈലബിൾ അനുസരിച്ച് ചിലപ്പോൾ ടെറിട്ടറി കൂടും. ഇങ്ങനെ അതിൻ്റെ ആ സറൗണ്ടിങ് ഫുള്ള് ഇതുപോലെ മാർക്കിംഗ് ഉണ്ടാവും. ഒപ്പാടാ 40 കിലോമീറ്ററാ? സ്ക്വയർ കിലോമീറ്റർ. ചിലപ്പോൾ ഇരകളെ കൂടുതൽ ഉണ്ടെങ്കിൽ ടെറിട്ടറി കുറയും, കൂടും. ഇതിപ്പോ என்ன கூட தான் இருக்கும் இல்லையா? பக்மா ட்ரெக்கிங்கில் வந்து இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து 2 கொம்பை யானையை பார்த்தோம். ஸோ ரெண்டுமே வந்து பயங்கர அக்ரெசிவ். அதே மாதிரி காடெல்லாம் ஃபுல்லாக உணங்கி என்ன சொல்லுது, இலையெல்லாம் தொலைஞ்சு அப்படி கிடக்கு. பயங்கர சூடு வேறு. ஸோ அந்த டைம் தான் நம்ம கைடு அந்த அண்ணன்ட்ட கேட்டோம், ஏன் இந்த யானை வந்து இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அந்த அண்ணன் சொன்னாங்க. சொல்லலாம். ഈ ആന പൊതുവെ ഗ്രൂപ്പായിട്ട് താമസിക്കുന്ന ജീവിയാണ്. അത് ഗ്രൂപ്പായിട്ട് താമസിക്കുമ്പോൾ ആ ഗ്രൂപ്പിൽ ഏറ്റവും കൂടുതൽ നമ്മൾ കാണാൻ പറ്റുന്നത് പെണ്ണാനകളാണ്. ആ പെണ്ണാനകളിൽ അതിലേറ്റവും ഏറ്റവും പ്രായം കൂടിയ പെണ്ണാനയായിരിക്കും ആ ഗ്രൂപ്പിന് ലീഡ് ചെയ്യുന്നത്. അതിലൊരു കൊമ്പനാന ഉണ്ടെങ്കിൽ ഒരു പർട്ടിക്കുലർ ഏജ് വരെ ആ ഗ്രൂപ്പിൽ നിർത്തുള്ളൂ. അതിനുശേഷം ആ ഗ്രൂപ്പിൽ നിന്ന് ആ കൊമ്പനാനയെ വിരട്ടി വിടുകയാണ് ചെയ്യുന്നത്. ഇതിന് മെയിൻ കാരണം എന്താണെന്ന് വെച്ചാൽ ആ ഗ്രൂപ്പിൽ തന്നെ അവൻ്റെ അമ്മ, പെങ്ങൾ, ഇങ്ങനെ ഒരു ഫാമിലി ആയിട്ടുണ്ടാവും. അവർ തമ്മിൽ മാറ്റിംഗ് സമയം ക്രോസ് അങ്ങോട്ടും ക്രോസ് ആകാൻ പാടില്ല എന്നിട്ടാണ് അവർ തനിച്ച് വിരട്ടി വിടുന്നത്. അങ്ങനെ ഈ തനിച്ച് വിരട്ടി വിടുന്ന കൊമ്പൻ തനിച്ചേ ജീവിക്കുള്ളൂ. അങ്ങനെ ആ സമയത്ത് ഇവൻ ഈ ഫാമിലിനെ വിട്ടുള്ള ടെൻഷൻ ഉണ്ടാവും. പിന്നെ ആ മാറ്റിങ്ങിൻ്റെ ടെൻഡൻസിയും അതും ഉള്ള സമയത്ത് നമ്മൾ ഒരുപാട് ക്ലോസ് ആയിട്ട് പോകുമ്പോൾ അവ അഗ്രസീവായിട്ട് നമ്മൾ അറ്റാക്ക് ചെയ്യാൻ സാധ്യതയുണ്ട്. അതേപോലെ മറ്റേ മുഴ അതിൻ്റെ മുഴ എന്ന് പറഞ്ഞത് ശരിക്കും ആണാന തന്നെയാണ്. പക്ഷെ അതിന് കൊമ്പുണ്ടാവില്ല എന്ന് മാത്രമേ ഉള്ളൂ.
അത് മാത്രമല്ല അത് ഈ കൊമ്പനേക്കാളും അഗ്രസീവായിട്ട് ഇരിക്കുന്ന ആനയാണ്. അതിന് മെയിൻ റീസൺ എന്താണെന്ന് വെച്ചാൽ ഈ പെണ്ണാനയുമായിട്ട് മാറ്റിങ് ചെയ്യുകയാണെങ്കിൽ ചിലപ്പോൾ വേറൊരു കൊമ്പനുമായിട്ട് ഫൈറ്റ് ചെയ്യേണ്ടി വരും. അങ്ങനെ ഫൈറ്റ് ചെയ്യാൻ പോകുമ്പോൾ ഇവനിക്ക് കൊമ്പില്ലാത്തതുകൊണ്ട് ഇവനിക്ക് ഫൈറ്റിൽ ജയിക്കാൻ പറ്റില്ല, പെണ്ണാനയുമായിട്ട് മാറ്റിങ് ചെയ്യാനും പറ്റില്ല. ആ ഒരു റീസൺ കൊണ്ട് ഈ ആനയ്ക്ക് പരമാവധി മേറ്റ് ചെയ്യാനുള്ള അവസരങ്ങൾ ലഭിക്കാറില്ല. അങ്ങനത്തുള്ള ആനകൾ ഈ കൊമ്പനേക്കാളും വളരെയധികം അഗ്രസീവ് ആയിരിക്കും, അറ്റാക്കിങ് കൂടുതൽ. അതെന്ത് പെണ്ണാനെ അങ്ങനെ മേറ്റ് ചെയ്യാൻ വിടാത്ത റീസൺ എന്ന് പറഞ്ഞാൽ ഈ ആണാന കുറച്ച് ആരോഗ്യം കൊമ്പൊക്കെ ഉള്ളത് കൊണ്ട് ആരോഗ്യവാനായിട്ടുണ്ടാവും. അവരുമായിട്ട് മേറ്റ് ചെയ്താൽ നല്ല ആരോഗ്യമുള്ള കുഞ്ഞുണ്ടാവുള്ളൂ എന്നാണ് പെണ്ണാനയുടേത്. ഇതിന് കൊമ്പില്ലല്ലോ, ഇതിന് കൊമ്പില്ലാത്തതുകൊണ്ട് ഇവൻ ആരോഗ്യമില്ലാത്ത ഒരാളാണ് അങ്ങനെ വിചാരിക്കുന്നുണ്ട്. പിന്നെ ഇവൻ പെണ്ണാനയെ കൊണ്ട് മാറ്റിങ്ങിന് സമ്മതിപ്പിക്കണമെങ്കിൽ അവരിനെ പോയി ചിലപ്പോൾ കുത്തേണ്ടിയൊക്കെ വരും. അതുകൊണ്ട് ഇവനിക്ക് കൊമ്പില്ലാത്തതുകൊണ്ട് അവരിനെ കുത്തി അങ്ങനെ സമ്മതിപ്പിച്ച് മേറ്റ് ചെയ്യാനുള്ള ഒരു അവസരം കിട്ടാറില്ല. അതാണ് മെയിൻ റീസൺ. അത് മീഡിയം എപ്പോഴും വരുന്ന പോലെ നിങ്ങൾ നടക്കണം, ഞങ്ങൾ നടക്കണം. നല്ല സുഖാട്ടോ, നല്ല തണുത്ത കാറ്റ്, നല്ല വെള്ളം അല്ലേ, നിറഞ്ഞു കിടവി.